ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மினிமம் பேலன்ஸ் உங்கள் வங்கி கணக்கில் உங்களுக்கான மினிமம் பேலன்ஸ் குறைஞ்சபட்ச இருப்பு தொகை இல்லாதவர்களுக்கு மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டு பிடிப்பாங்க. அந்த அமௌண்ட்டு பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. அந்த உத்தரவு பிரகாரம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாதவங்களுக்கு பிடிக்கக்கூடாதுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எந்தெந்த பேங்க்கில் எவ்வளோ மினிமம் பேலன்ஸ் பிடிச்சிருக்காங்க அப்படின்றது ஒரு ரிப்போர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதற்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிவியரான ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அது என்ன ஆக்ஷன்ன்றதான் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சன் நியூஸ் சேனலுக்கு கொடுத்துருக்க ஒரு பிரத்யேகமான அப்டேட் தான். மினிமம் பேலன்ஸ் இல்லாததால் 8500 கோடி அபராதம் வசூல் சொல்லி கொடுத்துருக்காங்க. கடந்த 5 ஆண்டில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 8500 கோடி பார்த்தீங்கன்னாக்கா வங்கிகள் மினிமம் பேலன்ஸ் இல்லாதவர்களிடம் இருந்து பிடித்தம் செய்யப்பட்டிருக்கிறது. அதை கேள்விப்பட்டதும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னாக்கா உடனடியாக மினிமம் பேலன்ஸுக்கு ஒரு தீர்வை கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக எந்தெந்த பேங்க்கில் எவ்வளோ அமௌண்ட்டு பிடிச்சிருக்காங்க அந்த கடந்த 5 ஆண்டில் பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 2019-20 மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 644 கோடி பிடிச்சிருக்காங்க. 644 கோடிக்கு அப்புறம் 2021 to 2024 வரைக்கும் மினிமம் பேலன்ஸ்ன்ற ஸ்கீமை எடுத்துட்டாங்க. எல்லாருக்குமே அக்கௌண்ட்டில் எந்த ஒரு பேலன்ஸும் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாதவங்களுக்கு பிடிக்கக்கூடாதுன்றத அவங்க ரூல்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதனால் 2021 24 வரைக்கும் எந்த ஒரு அமௌண்ட்டும் பிடிக்கலன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் பார்த்தீங்கன்னாக்கா 1538 கோடியும், இந்தியன் வங்கியில் 1466 கோடியும், பேங்க் ஆஃப் பரோடா, கனரா வங்கி, பேங்க் ஆஃப் இந்தியா இவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா 1000 கோடிக்கு மேலே மினிமம் பேலன்ஸ் இல்லைன்ற சொல்லிட்டு அவங்க வாடிக்கையாளர் வங்கி கணக்கில் பிடிச்சிருக்காங்க. இதனால் ரிசர்வ் பேங்க் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மாதிரி கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில், அப்புறம் முதியோர் பென்ஷனு, 100 நாள் வேலை திட்டத்தில் வாங்குவவர்களுக்கு மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க வாழ்வாதாரத்துக்காக தான் வங்கி கணக்கை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் பிடித்தம் ஏற்பட்டதுன்னா உங்கள் வங்கி கணக்கில் பிடிக்கக்கூடாது, மினிமம் பேலன்ஸ் இல்லாதவங்களுக்கு பணம் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைனா இன்று பெரும்பாலான வங்கி கணக்கில் தொடங்கும் பணம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரிசர்வ் பேங்க் பார்த்தீங்கன்னாக்கா ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி புதிய கணக்கை கொடுத்துக்கலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பெரும்பாலான மக்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்கில் வைத்துள்ளதால் சிலரது அக்கௌண்ட்டின் மினிமம் பேலன்ஸ் கூட இருப்பதில்லை. இதனால் அவர்கள் கணக்கில் நெகட்டிவ் பேலன்ஸ் மட்டும் இருக்கும். ஆனால் ஜீரோ பேலன்ஸ் கணக்கில் பொதுவாக குறைந்தபட்ச இருப்பு தொகை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு எந்த ஒரு இருப்பு தொகை இருக்குன்னு அவசியம் இல்லை. நெகட்டிவ் கூட போகலாம். சேவிங் அக்கௌண்ட்டாக இருக்குது சார், நெகட்டிவாக போயிடுச்சு சார், நான் என்ன பண்ணேன் சார், ஒரு அபராதம் கட்டி உங்கள் அக்கௌண்ட்டை மீட்டுக்கொள்ளுங்க. இல்லை சார், எனக்கு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுங்கள், நான் என் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன், எனக்கு க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்க ரிசர்வ் பேங்க், அதாவது அந்த வங்கி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஃபைன் அமௌண்ட்டை கட்டினா தான் உங்கள் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியும்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ரிசர்வ் பேங்க்கில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். அதுக்கான மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. அந்த மெயில் ஐடியில் நீங்கள் பேங்கிங் ombudsman .rbi.org. என்ற இணையதள முகவரியில் சென்று அங்கே போயிட்டுருக்க கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி உங்கள் பேங்க் நேமை செலக்ட் பண்ணி, இது மாதிரி நான் நெகட்டிவில் இருக்க அமௌண்ட்டை அக்கௌண்ட்டை நான் க்ளோஸ் பண்ணணும், அந்த நெகட்டிவ் அமௌண்ட்டை கிளியர் பண்ணால் தான் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன பர்பஸுக்காக நெகட்டிவ் பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணாதால் அவருக்கு வங்கி கணக்கில் வங்கி பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு அதிகமான ஃபைன் அமௌண்ட்டு போட்டிருக்காங்க. அதனால் அவர் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியாது சொல்லியிருக்காங்க சார். சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிங்கனாக்கா உடனடியாக தீர்வு காணப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் மினிமம் பேலன்ஸ் இல்லை, நெகட்டிவில் போயிருக்கு, அந்த அக்கௌண்ட்டை நான் க்ளோஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அக்கௌண்ட்டை தாராளமாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். எந்த பேங்க்கும் அதாவது க்ளோஸ் பண்ணதுக்கு விடக்கூடாது என்று சொல்லக்கூடாது சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் தாராளமாக க்ளோஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. வெப்சைட்டில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். இதை பற்றி மேலும் தகவல் தெரியும்னு நினைக்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெஃபினட்டாக அதுக்கான வெப்சைட்டில் எப்படி அப்ளை பண்ணணுன்ற ப்ரொசீஜரை எல்லாமே வீடியோ மேக் பண்ணி தரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மினிமம் பேலன்ஸ் என்ற கான்செப்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எளிய மக்களுக்கு இருக்கக்கூடாதுன்றது தான் ரிசர்வ் பேங்க்கோட இந்தியாவோட இது. அதனால் ஏழை எளிய மக்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக மாற்றப்படுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.